ஞானசம்பந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 16/12/2025 14/1/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஒரு ராசிக்கும். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய மார்கழி மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்றதை பார்ப்போம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதை சௌரமான மாதம் என்பதை வச்சு நம்ம மார்கழி அப்படின்ற தனுர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தை கொண்டாடுறோம். இந்த மார்கழி மாதம் அப்படின்றது தட்சிணாயனத்தின் கடைசி மாதம். அதாவது 6 மாதம் உத்தராயணம், 6 மாதம் தட்சிணாயனம். அதனால் 6 மாதம் ஆடி மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து பார்த்தாலேயானால் உங்களுக்கு 6 மாதம் தனுர் மாதம் வரலும் தட்சிணாயனம் வரும். இந்த தட்சிணாயனத்தினுடைய முதல் மாதமும் கடைசி மாதமும் ஆண்டவனுக்குன்னே உரித்தாக சொல்லக்கூடியது. அதனால் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. பொதுவான ஃபங்க்ஷன்ஸ், அதாவது கோவில்கள் அந்த மாதிரியான பொதுவான ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும். இந்த கோவில்கள், அதாவது இந்த மார்கழின்னு சொன்னாலே கோவில்களில் திருப்பாவை, திருவம்பாவை, ஆண்டாளுக்கும் சரி, நாயன்மார்களுக்கும் சரி, மிகப்பெரிய சிவன் கோவிலுக்கும் சரி, வைணவ திருத்தலங்களுக்கும் பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்களாக சொல்கிறது. மார்கழி மாதம் கார்த்தால ஒரு 3-3:30 மணிக்கு பஜனை, அதாவது திருப்பாவையும் திருவம்பாவையும் சொல்லிட்டு போகிறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்படுறது. ஓசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய நேரமும் அந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால் early மார்னிங் மார்கழி மாதத்தில் முடிச்சுக்கிறது அப்படி ரொம்பவும் விசேஷம். உடல் நலத்துக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அப்படின்றதுனால மார்கழி ரொம்பவுமே விசேஷம். கடைசி மாதம் தட்சிணாயனத்தில் இது அதாவது தேவர்களுக்கு, தெய்வங்களுக்கே உண்டான மாதம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல பார்த்தாலேனால் காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் பிறந்து ஒரு 5 நாளில் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் போய்டுறார். அதாவது 21/12 அன்னைக்கு புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போய்டுறார். இந்த காலகட்டத்தில் மாதம் பிறக்கும்பொழுது கேது இந்த மாதத்தில் 5ஆம் ராசியான சிம்மத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் 8ஆம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கிரனும், தனுசுல சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனியும் ராகுவும் இருக்கா. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21ஆம் தேதி குரு வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போடுறார். 22ஆம் தேதி புதன் இந்த மாதத்தில் 22/12/2025 அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். அதற்கப்புறம் 27ஆம் தேதி சுக்கிரன் இந்த மாதத்தில் 22ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். 27/12/2025 அப்போ புதன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்தாலேயானால் 11/1/2025 அன்னைக்கு புதன் தனுசுவிலிருந்து மகரத்திற்கும், அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு 14/1/2026 போகிறார். ஸோ இந்த மாதம் பார்த்தாலேயானால் 21ஆம் தேதி 21/12 குரு வக்கர நிலையில் மாறுறார். அதற்கு பிறகு சுக்கிரன் 22ஆம் தேதி தனுசுக்கு போகிறார். 27ஆம் தேதி, அதாவது 25/12/2025 அன்னைக்கு புதன் தனுசுக்கு போகிறார். 11/1/2026 அன்னைக்கு தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார். அதற்கு பிறகு இந்த மாதத்தின் கடைசி நாளான 30ஆம் நாள், அதாவது 14/1/2026 அன்னைக்கு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறுறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் மொத்தமே விசேஷம்தான். ஏன்னா
12 ஆழ்வார்களில் பெண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் மிக முக்கியமான மாதம் திருப்பாவை சொல்லி வச்ச 30 நாட்கள் வரக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 19/12 அன்னைக்கு ஹனுமத் ஜெயந்தி, மார்கழி மூல நட்சத்திரம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி. இந்த வருஷத்தினுடைய, அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி வருது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2/1/2026 அன்னைக்கு மார்கழி மிருகசீரிஷம், மிருத்யுஞ்சய, அதாவது மார்க்கண்டேயன் பிறந்த நாள். அதாவது மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுவா. உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது. அதாவது தீர்காயுஸ் இருக்கிறதுக்கு, உடல் நலிந்து போன ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் அவளுக்கெல்லாம் அந்த அன்னைக்கு வந்து போய் மார்க்கண்டேயன் இதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு வர்றதோ, இல்லைன்னா ஆற்றுல வந்து இது மார்கழி மிருகசீரிஷத்து அன்னைக்கு இது, அதாவது உடல் நலம் நல்லபடியாக ஏற்றமாக இருக்கணும்னு வந்து பூஜை பண்ணுறது நல்ல விசேஷம். அதற்கு பிறகு 3/1/2026 அன்னைக்கு ஆருத்ரா, திருவாதிரை நட்சத்திரம். பௌர்ணமி வேறு, ஏன்னா திருவாதிரைன்னும் போது பௌர்ணமி, தனுர் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா சிவன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது. அது விரதம் இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம். இந்த மாதம் பார்த்தலையானால், அதாவது 11/1/2026 அன்னைக்கு கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை அப்படின்னு 27வது பாசுரம் வரக்கூடியது. அதாவது கூடாரை வள்ளின்னு சொல்லக்கூடிய 27வது பாசுரம். அது மிகவும் வசதியான பாசுரமாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு 14/1/2026 அன்னைக்கு போகி பண்டிகை. போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லக்கூடியது. தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காம வெளியில் போட்டுட்டு, அதாவது மனசுக்குள்ளே இருக்கிறதும் சரி வெளியில் இருக்கிறதும் சரி அகமும் புறமும் தூய்மை அடையக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து மகரத்துக்கு போகிறார் சூரியன். உத்தராயணம் பிறகுறது மிகப்பெரிய ஏற்றமான காலம், எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம். இப்போ நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். உங்களுக்கு இப்போ உங்களுடைய நீங்கள் போட்ட உடனே உங்களுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்திட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைமைகளை வைத்து உங்களுடைய நிலைகளை பார்த்து உங்களுக்கு என்ன பரிகாரம், எந்த அளவு எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான மார்கழி மாதம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் பார்த்தோம்னா தனுர் மாதம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதை தவிர வேற என்ன விசேஷம் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாய், அதாவது 4/9 அதிபதி, ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதி, அவரும் 5ஆம் இடத்துல இருக்கார். அதனால உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வந்து சேரும், தானா வந்து சேரும், கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து 2 கிரகங்கள், 5ஆம் இடத்துல 2 கிரகங்கள், 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 2 கிரகங்கள் பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும் இருக்கிறது பெரிய விசேஷம். தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எதிர்பாலனத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். அதனால் வந்து கும்ப சனியாக இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் பார்ட்னருடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர வந்து 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால அதீதமான இன்வெஸ்ட்மெண்ட், உங்களை வந்து உங்ககிட்ட பணம் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரே வாரத்தில் 11ஆம் இடத்துக்கு போய்டுறார் வக்கரகதியில். அதனால் அதீதமான பணவரவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் அதீதமான நன்மை. அதை தவிர வந்து தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். செய்யக்கூடிய தொழிலில் வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே
கேது பகவானும் ராசியை வந்து சனி பார்க்கறதுனால, அதுவும் ஆட்சி பெற்ற சனி பார்க்கறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்க செய்யும். அது தவிர பார்த்தாலேயானால் தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாது. ஏன்னா கேது பகவான் ராசியிலே உட்கார்ந்துருக்கிறதுனால தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் கம்மி. இந்த காலகட்டத்தில் புதிய வீடு மனை அமையக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா 4ஆம் இடத்துல வந்து 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல போயிருக்கார். வீடு மனையினால் ஆதாயங்கள் அதிகமாக வரும். இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம். இந்த மாதம் வந்து நல்ல ஒரு கான்ட்ராக்ட் எல்லாமே சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் வந்து பார்த்தாலேயானால் இந்த இதில் சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் பிரமுகர்களாக இருக்கட்டும், அதை தவிர வந்து அரசியல் கான்ட்ராக்ட், அதாவது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவராக இருக்கட்டும், அரசியல் லெவலில் வந்து பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் வரும். பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது மார்கழி மாதம் விஸ்வாச வருஷம் 16/12 14/1/2026 வரலாம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய பண வரவிற்கு எப்பொழுதுமே பஞ்சம் இருக்காது. சரி, மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, சூரியனே 5ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 5, 9 அதிபதிகள் ஒரே இடத்துல 5ஆம் இடத்துல இருக்கார். அதில் 5ஆம் அதிபதியும் பார்க்குறாரு, அதாவது குருவே பார்க்குறாரு. மக்கர குருவாக இருந்தாலும் அவருடைய பார்வை. அதை தவிர பார்த்தாலேயானால் பரிவர்த்தனை யோகம் வேற வருது. அந்த ஒரு 25 தேதிக்கு மேலே பார்த்தாலும் புதனும் வந்து அந்த பக்கம் போயிடுறார், அதாவது தனுசுக்கு போயிடுறார். தனுசுல புதன் இருக்கார், மிதுனத்தில் வந்து குரு வக்கரகதியில் இருக்கார். பரிவர்த்தனை யோகம் வருது. இது ஒரு பெரிய ஏற்றம். ஏன்னா குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இவ்வளோ நாளாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது பரிவர்த்தனை யோகத்தில். அதை தவிர 11ஆம் இடத்துல வந்து புதன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக சொல்லக்கூடியது. அதனால் லாபங்கள் அதிகமாக இருக்கும். திருமணத்திற்கு இப்போ பேசலாம், அதாவது பேசலாம்னா ஜாதகம்லாம் வந்து டிசைன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தை மாதத்தில் பேசி ஃபிக்ஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணலாம். இப்போ வந்து திருமணத்துக்கு பார்க்க ஆரம்பிக்கிறவாள்லாம் பார்க்கலாம். நல்லபடியாக வரன் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தடைகளுக்கு பிறகு வெற்றி வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் தேவை இருக்கும். அது தவிர பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. லாபங்கள் அதிகமாக இருக்கும். கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சொந்த தொழிலில் ஒரு பெரிய முயற்சி, பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள், அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது சந்திராஷ்டமன்றோம் 26/12 28/12/2025 வரலும் உண்டான நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள். உங்களுடைய நட்சத்திரங்களுக்கு 17வது நட்சத்திரம் வந்து சந்திராஷ்டம நட்சத்திரம்னு சொல்கிறது. அன்றைக்கி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் அருகில் இருக்கக்கூடிய இந்த விநாயகர் கோயிலில் கொடுத்துட்டு போங்க. அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த மாதம் நீங்கள் வந்து சத்யநாராயணன் போய் சேவிச்சுட்டு வாங்க. சத்யநாராயண பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு.